பஹங் வேன் செகண்ட் மேரேஜ் ஹெல்த் அண்ட் பிசினஸ் நவ் மூன் தசா ராகு புத்தி டென்ஷன் கேட்டாங்க. இவ்வளவுதான். பதில் சொல்லுங்க அப்படின்னு. ஓகே. ஆர்ஜி 4ஆம் தேதி 8வது மாசம் 1999 26 வயசுல முதல் வாழ்க்கை பிரச்சனை ஆகுதுன்னா ராசி லக்னத்துக்கு 2 7 8 அமைப்போட கூடவே சேர்ந்து நாகதோஷம் செவ்வாய் தோஷம் எல்லா தோஷமும் கழிச்சிருப்பீங்க. இல்லைன்னு கமெண்ட் போடுங்க கடைசியா. 8:13 PM தோஷம் கழிச்சவங்க எல்லாம் கண்டிப்பா அந்த வீடியோ பார்ப்பீங்க. 8 லோ. 8வது திருமணம் எப்பொழுது? முதல் திருமணம் மேஷ ராசி பரணி நட்சத்திரம். ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி செவ்வாய். ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி செவ்வாயோட நேரடி கூட்டு தொடர்பு அப்படின்ற மாதிரி அமைப்பு. அதே நேரத்துல லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது நல்ல தன்மைங்க. லக்ன சுபத்துவமும் லக்னாதிபதி சுபத்துவமும் ஒரே நேரத்துல இந்த ஜாதகத்துக்கு நல்ல மாதிரியே இருக்கு. சந்திரனும் ஓரளவுக்கு சூரியனுக்கு கேந்திர வலிமையோடு இருக்கிறாரு. சரி, இப்ப என்ன நடக்குது? கும்ப ராசியாக இருக்கிறீங்க அப்படின்னாக்கா சந்திர தசை ஒரு மாதிரி பண்ணுங்க. 7.5 சனி முடிகிற வரைக்கும் தயவு செய்து எந்த விதமான ரிஸ்க்கும் எடுக்காதீங்க. ஒரே நேரத்துல சனி செவ்வாயின் தொடர்புல இருக்கக்கூடிய கிரகங்கள் கடுமையான பாபத்துவ அமைப்புகளை செய்யுமா? இந்த இடத்துல உங்களுக்கு சந்திரன் தேய்பிரை சந்திரனா இருக்கிறாரு, குருவும் இருக்காரு அப்படின்னா இந்த இடத்துல கிட்டத்தட்ட 8 டிகிரி குருவின் 8 டிகிரி சனியின் தொடர்பும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 டிகிரில செவ்வாயோட தொடர்புல இருக்கக்கூடிய இந்த சந்திர தசை உங்களுக்கு சாதகமா இல்ல சிஸ்டர். கடன் நோய் வம்பு வழக்கு அமைப்புகளை இந்த ஜென்ம சனி அமைப்புகள்ல உங்களுக்கு பண்ணியே தீரும். சரி, எப்போ உங்களுக்கு இதெல்லாம் ஒரு அளவுக்கு முடிவுக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ சந்திர தசை. சந்திர தசையில இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது சனி புத்தி, சந்திர தசையில குரு புத்தி, சந்திர திசையில ராகு புத்தி, சந்திர திசையில குரு புத்தி, சனி புத்தி. ராகு இங்கே எங்கே இருக்கிறார்? ராகுவும் 6ஆம் இடத்து தொடர்புல தான் இருக்கிறாரு. ராகு இங்க புதனையும் சேர்த்து கிரகணம் பண்ணியிருக்காரு. உங்களோட ஜாதகத்துக்கேங்க அந்த தாமதமான அமைப்பு, இந்த 5ஆம் பாவகம் ஒரு மாதிரியான அமைப்புகள்ல வந்தாலே, ராசிக்கு 7 8ஆம் இடம், லக்னத்துக்கு 7 8ஆம் இடம் ஒரு மாதிரி டிஸ்டர்பா வந்தாலே, 6 8ஆம் அதிபதிகள் தசா புத்தி அமைப்புகள் வந்தாலே இங்க பிரச்சனை இருக்குங்க. சரி, இந்த இடத்துல 3 தசா ராகு புத்தி எப்படி இருக்கும்? இந்த இடத்துல தாயாருடைய அமைப்புகளும் இந்த சந்திரன் கெடுப்பாருங்க. ஓகேங்களா? தாயாருடைய அமைப்புகளை கெடுப்பாரு. உங்களுக்கே சில அமைப்புகள் வரும். தயவு செய்து திருமண அமைப்புகளை 7.5 சனி சுத்தமா முடிகிற வரைக்கும் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் யாரு வருவாங்க? அதுக்கப்புறம் சந்திர தசையில உங்களுக்கு சனி வருவாரு. சனி இங்கே ராசிக்கு 7ஆம் இடம், புதன் 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 குருவா, குரு 11ஆம் அதிபதியா வருவாரு. குரு 2026 ஜென்ம சனியெல்லாம் அதுக்குள்ளவே இறங்கிடாதீங்க தயவு செஞ்சு. இந்த இடத்துல புதனும் வரமாட்டாரு. கேது 12ஆம் இடத்தோட. சந்திர தசை சுக்கிர புத்தியில உங்களுக்கு திருமணம் ஆகுங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்க. சந்திர தசை சுக்கிர புத்திக்கு இன்னும் 5 வருஷம் இருக்கு. 7.5 சனி முடியறதுக்கு இன்னும் 5 வருஷம் இருக்கு அப்படின்னு சொல்லிடுவேன். 7.5 சனி முடிஞ்ச பிறகு ரிஸ்க் எடுத்து பண்ணக்கூடிய எல்லாத்தையும் பண்ணுங்க. இப்ப கொஞ்சம் அப்படி சாதகமா இல்ல. கும்ப லக்னக்காரங்களுக்கு சந்திரன் இயல்பா இருந்தாலே கெடுப்பாருங்க. இந்த இடத்துல தேய்பிரையாகி சனி செவ்வாயோட தொடர்புல இருந்து ஒரு மாதிரி பலவீனமாக இருக்கக்கூடிய அமைப்புகள்ல சற்று நிதானம் தேவைப்படக்கூடிய ஒரு இடமா தாங்க இந்த இடம் இருக்கு. சரிங்களா?